ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம ஸ்ரீமத் பாகவதத்தின் நாள் 23ல நாம இருக்கோங்க. நாம பாகவதத்தினுடைய ஸ்கந்தம் 3ல தான் நாம இருக்கோம். விதுர மைத்ரேய சம்வாதத்துல தான் இருக்கோம். மைத்ரேய மகரிஷி பகவானுடைய பெருமைகள் எல்லாம் வந்து விதுரருக்கு உபதேசமா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம். பகவானுடைய அவதார ரகசியங்கள் என்ன அப்படின்றதையும் கூறி வராக அவதாரத்த பத்தி ஆரம்பிச்சாரு அப்படின்றத பார்த்தோம். ஸோ வராக அவதாரம் அப்படின்றதே வந்து எதற்காக அப்படின்னா, பூமிய மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் அப்படின்றதையும் நாம பார்த்தோம். அப்போ இரண்யாட்சன், இரண்யகசிபு அப்படின்ற 2 அசுரர்களும் எப்படி பிறந்தாங்க? எதற்காக பிறந்தாங்க? யாருக்கு பிறந்தாங்க? அப்படின்ற சரித்திரம் வரைக்கும் நேத்தைக்கு வந்து பார்த்துட்டோம் இல்லைங்களா? அந்த திதி வந்துட்டு பிரதோஷ வேளையில தனக்கு பிள்ளை பேரு வேணும்னு கேட்க போக, அவங்களுக்கு அசுர குணமுடைய இந்த 2 பேரும் வந்து பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுல இரண்யாட்சன் தான் வந்து இந்த பூமிய சுருட்டி அழகா வந்து பாதாள லோகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கடலுக்குள்ள ஒளித்து வைத்தான் அப்படின்றதையும் பார்த்தோம். அப்போ ஸ்வயம்புக மனுவுக்கு உயிர்கள படைக்கிறதுக்கு இடமே இல்ல. அதனால பிரம்மதேவன் கிட்ட முறையிட்டப்போ, பிரம்மதேவன் வந்து பகவான தியானம் பண்ண, அவர் மூக்குல இருந்து குட்டி பன்றிக்குட்டி ஒண்ணு பிறந்தது. பிறந்த உடனேயே அது பலவாற பெருகி, அது அப்படியே வந்துட்டு ஒரு விஸ்வரூபம் எடுத்து நின்னது. அப்படின்றது வரைக்கும் தான் நாம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இனி இந்த வராகன் எப்படி வந்து இரண்யாட்சன அழிக்க போறாரு அப்படின்ற அந்த சரித்திரத்தையும் நாம வந்து பார்க்கணும். இப்ப என்ன அப்படின்னா, ஆ மேலருந்து பகவான் வந்து கீழ இறங்கி வராரு. அந்த வராகமா அவதாரம் பண்ணி, அந்த பாதாளத்துக்குள்ள உள்ள போறாரு. எதற்காக பகவான் பன்றியாக அவதாரம் செய்தார்? அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பூமி வந்து அந்த சமுத்திரத்துக்குள்ள இருக்குது இல்லையா? ஸோ, அப்போ அந்த நிலத்த வந்து துளைச்செடுத்து தான் உள்ள வந்து போகணும். அப்படி துளைக்கிறதுக்காகத்தான் அந்த வராகத்திற்கு கொம்புகள் வந்து இருக்குது. அப்படி துளைக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தண்ணியும் இந்த லேண்ட் பகுதியும் சேர்ந்து ஒரு மாரி சேரும் சகதியுமா வந்து ஆயிடுமாம். வேற உயிரினமா எடுத்தா, அந்த மாதிரி சேறு சகதிக்குள்ள நடந்து உள்ள போறதோ, இல்ல பூமிய தொலைச்சு உள்ள போறதோ வந்து முடியாதாம். அது பன்றிக்கு வந்து சாத்தியமானது. மேலும் அதனுடைய நுகர் வாசனை வந்து ரொம்ப சக்தி அதிகமானதாம். ஸோ அப்போ பூமி எங்க இருக்கு அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிக்கவும் முடியுமாம். அதுக்காக தான் பகவான் வந்து வராக அவதாரம் எடுத்தாரு. ஒரு பன்றியா வந்து அவதாரம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இது ஆண்டாள் நாச்சியாருமே தன்னுடைய பாசுரங்கள்ல "மானமிலா பன்றியாக அவதரித்தான்" அப்படின்னு சொல்லி ஒரு வரியில வந்து குடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பன்றி அப்படின்னா யாருமே வந்து அதுக்கு ரொம்ப மதிப்பெல்லாம் குடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு அத வந்து யாரும் மதிக்கிறதில்ல. ஆனா பகவானே அந்த பன்றியா எதுக்கு அவதாரம் பண்ணாரு? பூமிய காப்பாத்தணும் அப்படின்றக்காக. ஸோ பகவான் வந்து பக்தர்களுக்காக இறங்கி வர்றதுக்காக எந்த காரியத்தையும் செய்ய தயங்க மாட்டாரு அப்படின்றது இதிலிருந்து நமக்கு வந்து புரியுது. பகவான் எப்பேர்ப்பட்டவர், உயர்ந்தவர். ஆனா வந்து ஒரு பன்றியா வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பகவானுடைய சிறப்புகள வந்து இங்க வந்து காட்டிக் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ பகவான் தொலைத்து உள்ள போய் பூமிய அழகா தனது கோரை பற்களால அந்த தந்தத்தால தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த நேரம் இந்த இரண்யாட்சன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு பார்த்தா, 14 லோகத்துக்கும் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் தனக்கு அடிமையாக்கி, அப்படியும் அவனுடைய ஆத்திரம் வந்து அடங்கல. அவன் வந்து யார் கூடயாவது சண்டை போடணும், துன்புறுத்தணும் அப்படின்றதிலே நெனச்சுட்டு வந்துட்டு இருந்தானாம். அப்போ ஆம் பிரளய ஜலத்துக்குள்ள உள்ள அடியில வந்துட்டுருக்கான். அப்போ வருண பகவான் இருக்கக்கூடிய லோகத்துல போயிட்டு, அவரோட சண்டை கட்டுறான். "வா என்கூட சண்டை போட வா! நான் யார் கூடயாவது சண்டை போடணும்." அப்படின்னு வந்து சொன்னானாம். அப்போ வருண பகவான் சொன்னாராம், "இல்லப்பா நீ வந்து ரொம்ப பெரியவன். 14 லோகத்தையும் உனக்கு கீழ கொண்டு வந்துட்ட. உன் கூட சண்டை போடுற அளவுக்கு எனக்கு வந்து ஆற்றலும், சக்தியும் இல்ல. உன் கூட சண்டை போடுற அளவுக்கு ஒருத்தர் இருக்காரு. உனக்கு ஈடு குடுத்து சண்டை போடுறக்கு. நீ அவர்கிட்ட போய் சண்டை போடு." அப்படின்னு வருண பகவான் சொன்னாராம். "எனக்கு ஈடா ஒருவனா? அவன் எவன்?" அப்படின்னு வந்து இவன் கேட்கறான். அப்போ வந்துட்டு, "இல்ல கீழ இருந்து ஒரு பன்றி
பன்றி வந்து நீ பூமிய ஒளிச்சு வச்ச இல்லையா? அத தூக்கிட்டு வந்துட்டு இருக்குது. அந்த பன்றி மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. நீ அதுகிட்ட போய் உன் வீரத்த காட்டு அப்படின்னு வருண பகவான் டைவர்ட் பண்ணி விட்டாராம். இவனுக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிடுச்சு. என்ன அப்படின்னா, பூமி வந்து கஷ்டப்படணும்னு சொல்லி தான் தண்ணிக்குள்ள ஒளிச்சு வச்சான். அத போய் மீட்டெடுத்துட்டு வருதா ஒரு வராகம். அப்ப இம்மீடியட்டா அது கூட நான் சண்ட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நேரா வந்து இந்த வராகமூர்த்திய தேடி வரானாம். அப்போதான் வந்து வராகமூர்த்திய பார்க்குறான். வராகமூர்த்தி வந்து பார்க்கவே அப்படியே தேஜஸாவும், ஒளி மிகுந்தவராவும், கண்ணை கவர்வ அ ஆற்றல், அழகு எல்லாம் உடையவராவும் இருக்காரு. ஸோ, அப்போ அவர் கூட வந்து இவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ, ரொம்ப நேரமா சண்டை நடந்துகிட்டே இருக்கு. பகவானும் ரொம்ப அழகா விளையாட்டா வந்து அவன் கூட அடிச்சு, உதைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ பிரம்மதேவன் மேலருந்து பார்க்குறாரு. "ஐயோ பகவானே! இனியும் தாங்காது. போதும் உங்க விளையாட்டு. இவனுக்கு ஒரு முடிவ கட்டுங்க." அப்படின்னு சொல்லி பிரம்மா பிரார்த்தனைய வைக்க, சரின்னு சொல்லி தன்னுடைய கதையால ஓங்கி ஒரு அடி தான் அடிச்சாராம். சுருண்டு போய் இரண்யாட்சன் கீழ விழுந்து தன் உயிரையே வந்து விட்டானாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் மரணத்துக்கு பிறகு அப்படியே பூமிய அழகா மேல தூக்கிட்டு போயி, அது இருக்க வேண்டிய இடத்துல கரெக்ட்டா வந்து பகவான் வந்து பிளேஸ் பண்ணினாராம். இப்போ பூமி தேவி வந்து ரொம்ப நடுங்கிட்டு இருந்தாங்களாம். என்ன அப்டின்னா, அந்த பிரளய ஜலத்துல இருந்து உள்ள அந்த கடலுக்குள்ள தானே இருந்தாங்க. வெளில வந்தப்போ பகவான் தனது கரங்களால அவங்கள அரவணைச்சு, தன் திருமடியிலேயே அமர்த்தி ஆசுவாசப்படுத்தினாராம். "ஒண்ணும் இல்ல தேவி. இனி உன்கிட்ட இருக்கக்கூடிய உயிர்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. நீயும் ரொம்ப நல்லா இருப்ப. பயப்படாத" அப்டின்னு சொல்லி ஆசுவாசப்படுத்தினாராம். அப்போ தேவி வந்து கேட்டாங்களாம், "இந்த மாதிரி நீங்க என்ன மீட்டெடுத்து கொண்டு வந்துட்டீங்க. ஆனா, என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த உயிர்கள் எல்லாரும் வந்து உய்வடையணும். அதற்காக நீங்க எனக்கு உபதேசம் செய்யணும்." அப்படின்னு பூமி தேவி பிரார்த்தனை பண்ணாங்களாம். அப்போ இந்த வராக மூர்த்தி வந்துட்டு, பக்தினா என்ன? உயிர்கள் வந்து எவ்வாறு பக்தி செய்யணும்? அப்படின்ற அந்த விஷயத்த எல்லாத்தையும் உபதேசமா வந்து இந்த பூமி தேவிக்கு செய்தாராம். அத மக்களுக்கு உணர்த்துவதற்காக தான் பின்னால வந்து அந்த பூமி தேவியே ஆண்டாளா அவதரிச்சாங்க அப்படின்ற அந்த விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. அதாவது ஆண்டாளா அவதரிச்சாங்கன்லாம் பாகவதத்துல இல்லைங்க. பூமி தேவிக்கு உபதேசம் பண்ணினார்ன்ற வரைக்கும் தான் பாகவதத்துல இருக்கு. ஆனா பின்னாடி வந்த ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் தான் வந்துட்டு அந்த விளக்கம் ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையில காட்டிக் குடுத்த விளக்கங்கள்லாம் எத அடிப்படையா இருக்குன்னா, வராகமூர்த்தி என்ன உபதேசம் செய்தாரோ, அது வந்து திருப்பாவையினுடைய அர்த்தமா இருக்கு. அப்போ அத காட்டிக் குடுக்கறக்காக தான தேவி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ஆண்டாள் நாச்சியார் வந்து பூமியினுடைய அம்சமே அப்படின்னு வந்து காட்டிக் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இந்த உயிர்கள் உய்வடைவதற்காக உபதேசத்தையும் வந்து பூமி தேவி வந்து பெற்றுக்கொள்றாங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ வராக சரித்திரம் ஓரளவுக்கு நமக்கு முடிஞ்சது. இப்போ இந்த வராகரே வந்து ஒரு யாகத்தின் வடிவமானவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவருடைய திருமேனியே வந்து முழுக்க முழுக்க வேதங்களால உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த வராக மூர்த்தி வந்து தன் உடல வந்து சிலிர்த்துக்கிட்டு சண்டை போடுறப்போ, ஒரு சில ரோமங்கள் வந்து கீழ விழுந்ததாம். அதுதான் வந்து தர்ப்ப புல்லாவே மாறியது அப்படின்ற அந்த விளக்கத்தையும் இங்க கொடுக்குறாங்க. எதற்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு யாக யக்ஞம் செய்யணும்னா, இந்த தர்ப்ப புல்ல வச்சு தான் வந்து செய்றாங்க. தர்பைன்றது ரொம்ப உயர்ந்த ஒரு புல்லாகவும், இந்த வைதீக முறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு புல்லாகவும் இருக்கக்கூடியது. ஸோ, அதுவே வந்து பகவானினுடைய திருமேனியில இருந்து வந்தது தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ, இப்போ இந்த வராக மூர்த்தியினுடைய சரித்திரமும், அவரது பெருமையும் வந்து நாம பார்த்துட்டோம். இந்த வராக சரித்திரத்த யாரெல்லாம் கேட்குறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் பாவங்கள் நீங்க பெற்ற பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்னும் வந்து சொல்றாங்க. இதுல ரொம்ப ஹைலைட்டா நாம நேத்து பார்க்கணும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அது என்ன அப்படின்னா, சரம ஸ்லோகம் அப்படின்றது. அதாவது வராகமூர்த்தி இந்த அவதாரத்த முடிச்சுட்டு கிளம்ப போறாரு. அப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு உபதேசம் ஒண்ணு குடுத்து, மக்களுக்கு வந்து ஒரு வாக்கு ஒண்ணு குடுப்பாரு. நான் வந்து காப்பாத்துவேன் அப்படின்றதுக்கு. அதுதான் வந்து என்ன அப்படின்னா, சரம ஸ்லோகம் அப்படின்றது. அதாவது கடைசி இறுதி உபதேசம் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் வந்துட்டு. ஸோ அப்போ என்ன வராகப் பெருமான் சொன்னாரு அப்படின்னு பார்த்தா, அதாவது ஒருவன் தன் வாழ்நாள்ல வாழும்போது பகவான தியானம் பண்ணி ஒரு முறை சரணாகதி அடைந்தால் போதும்.
அவனுடைய இறுதி காலத்துல அவன் என்ன நினைக்கணுன்ற அவசியம் இல்ல. நான் அவன நினைச்சு அவன ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். இதுல என்னங்க ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது வேதத்துலலாம் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல தன் உயிர விடும்போது இறை சிந்தனையோட பகவான நெனச்சுக்கிட்டே உயிர விட்டா மட்டும் தான் மோட்சமானது கிடைக்கும்னு விதிமுறையா எழுதி வச்சிருக்கிறாங்களாம் வேதத்துல இப்போ அது சாத்தியமா அப்படின்னு பாருங்களேன். இப்போ நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்து நல்லா இயங்கும் காலத்துல நாம பக்தி பண்ணுவோம். ஆனா கடைசி நிலை வர்றப்போ நாமோ யாருன்னு நமக்கே தெரியாது. உடல்நிலை எவ்வளோ மோசமா இருந்து நாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் இல்லையா? ஸோ அந்த நேரம் எப்படி நமக்கு பகவத் சிந்தனை வரும்? அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி. ஸோ அப்போ அந்த நேரம் நாம பகவான நினைக்காம போயிருவோமே இல்லையா? ஆனா சரி பகவான நினைக்காட்டினா இப்ப என்ன வந்துற போது? அப்படின்னு நமக்கு தோணும் இல்லைங்களா? வேதத்துல இதுவும் சொல்லப்பட்டிருக்காம். என்ன அப்படின்னா, கடைசி நேரத்துல நீ எத நினைச்சுக்கிட்டு உயிர விடுறியோ, அதுவாவே நீ பிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஒரு முனிவர் ஒருவர் அவ்ளோ தவம் இயற்றி எல்லாமே செய்தபோது கூட, கடைசி ஒரு மான்குட்டிய நெனச்சுக்கிட்டு உயிர விட்டுட்டாராம். அதனால திருப்பியும் அவரு மோட்சத்துக்கு போகாம, மறுபிறவி எடுத்து மானாகவே பிறந்து, அவர் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் உருவாகி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நாம மரண தருவாயில இறைவன நினைத்துக்கிட்டு உயிர் விட்டா மட்டும் தான் நமக்கு மோட்சம். இல்ல நாம எத நினைக்கிறோமோ அதுவா பிறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கெல்லாம் ரொம்ப பயம் இல்லைங்களா? ஸோ அப்ப கடைசி நிமிஷத்துல நாம எப்படி உயிர விடுறப்போ என்ன செய்வோன்றது தெரியாது. ஸோ அதுக்கு தான் இங்க வராகமூர்த்தி ஒரு வழிமுறை நமக்கு செய்து வச்சிருக்காரு. "நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ ஆரோக்கியமா இருக்கிற காலத்துல, நல்லா இருக்கிற காலத்துல, என்ன ஒரு முறை நீ சரணாகதி அடைந்தால் போதும். உனது இறுதி காலத்துல நீ என்ன நினைக்கணுன்ற அவசியம் இல்ல. உனக்கு என் நினைவு வராட்டினாலும் பரவால்ல. நீ இளமை காலத்துல என்ன நினைச்சத வச்சு நான் உன்ன ரட்சிப்பேன்." அப்படின்னு சொல்லி வாக்கு குடுத்துருக்கிறாராம். இது ரொம்ப பெரிய வாக்குங்க. என்ன அப்படின்னா, ஆ கடைசி நிமிஷத்துல எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? நம்ம இந்த உயிர் போற வேதனைன்றது எத்தன அப்படின்றது தெரியும். அந்த நேரத்துல பகவான நினைக்க முடியாதுன்னு தெரியும். ஸோ அப்படி ஒரு கருணைய பகவான் காட்டியிருக்கிறாரு அப்படின்னா, எவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர் வராகமூர்த்தி அப்படின்றத காட்டிக் கொடுக்குறாங்க. இன்னொன்னு என்னன்னா, ராமன காட்டிலும், கண்ணன காட்டிலும் வராகன் கொடுத்த இந்த வாக்கு ரொம்ப உயர்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா ராமனோ, கண்ணனோ இந்த கடைசி நிமிஷத்துல நீ என்ன நினைக்க வேண்டான்லாம் சொல்லல. என்ன சரணாகதி அடைஞ்சா நான் உன்ன காப்பாத்துவேன் அப்படின்னு ராமன் சொல்றாரு. கிருஷ்ணன் என்ன அப்படின்னா, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையே கதின்னு பற்று. நான் உன்ன ரட்சிக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்றாராம். ஆனா வராகன் தான் ஒரு தடவ பண்ணா போதும். உன் ஆயுசு முழுக்க நான் உன்ன காப்பாத்தி, அடுத்த ஜென்மமே இல்லாத மோட்சத்தையும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு கூறியிருக்கிறாராம். ஸோ அதனால தான் வராக பெருமான் ரொம்ப முக்கியமானவரா கருதப்படுறாருன்னு சொல்றாங்க. நம்மாழ்வாரும் அ "ஞானப்பிரானை அல்லால் நான் கண்ட நல்லதுவே" அப்படின்னு ஒரு வார்த்தை பாடியிருக்காராம். இந்த உலகத்திலேயே இந்த ஞானப்பிரான தவிர வேற நல்ல விஷயம் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியலன்னு சொன்னாராம். ஞானப்பிரான் அப்படின்னு யார இங்க குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தா, வராகமூர்த்திய தான் குறிப்பிடுறாராம். ஞானத்தையே வழங்கக்கூடியவர். இல்லையே, நாம பொதுவா ஞானத்த வழங்கக்கூடியவர் ஹயக்ரீவ எம்பெருமான் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஹயக்ரீவர தானே கும்பிடுவோம். வராகமூர்த்தி என்ன ஞானத்த கொடுக்கிறார் அப்படின்றத நம்மாழ்வாரே காட்டிக் கொடுக்கிறதா சொல்றாங்க. அதாவது இந்த லோகத்துல நாம ஏதோ புத்தகத்துல படிக்கிறோம், வேற ஏதோ அறிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதெல்லாம் வராகமூர்த்தி கொடுக்கிறது இல்லையாம். ஆத்மா வேற, உடல் வேற. ஆத்மாவானது இறைவனுக்குரியது. ஸோ அந்த பக்திய நாம செய்து பகவான் திருவடிய அடைவதே உன்னத லட்சியம், உயர்ந்த லட்சியம் அப்படின்ற அந்த பக்தியினுடைய பாதைக்கு ஞானத்த கொடுக்கிறவர் தான் ஞானப்பிரானா. நம்ம பகவான் திருவடியிலேயே சேர்க்கக்கூடியவர். அப்படிப்பட்ட கருணையே வாய்ந்தவர், ஞானத்தை வழங்கக்கூடியவர், ஆத்ம உபதேசத்தை செய்யக்கூடியவர் யாரு? அப்படின்னா, அவர் தான் ஞானப்பிரானாகிய இந்த வராகமூர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திருப்பதியிலயுமே கூட முதல்ல அது வராக சேத்திரமா தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா,
ஏழுமலையான், திருவேங்கடமுடையான் அங்க வர்றதுக்கு முன்னாடியே வராகப் பெருமாள் தான் அங்க இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இடம் வாங்கி தான் திருமலையப்பனே அங்க இருக்காருன்ற சரித்திரமும் இருக்குது. வராகனுக்கு அங்க பெரிய அ சன்னிதானமும் இருக்குது. இன்னைக்கும் திருப்பதி போனா, முதல்ல வராகப் பெருமாள சேவிச்சுட்டு தான் திருவேங்கடமுடையான சேவிக்கிற வழக்கமும் இருக்கு. அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்ற ஒரு பிளேஸ்லயும் இந்த வராகமூர்த்திக்கு சிறப்பான கோவில் வழிபாடுகள் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ரொம்ப கருணையே வடிவானவர், எளிமையான தெய்வம், வேண்டுனவங்களுக்கு வேண்டிய வரத்த அளிக்கக்கூடியவர் இந்த வராகமூர்த்தி. அதுவும் பூவராக சுவாமி, பூமி பிராட்டியினோட சேர்ந்த அந்த வராக பெருமான சேவிக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லி வராகமூர்த்தியினுடைய பெருமைய கூறி முடிக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு வராக சரித்திரம் இனிதே முடிவு பெற்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப பூமி இல்லாம தான ஸ்வயம்புக மனு வந்து மனிதர்கள உருவாக்க முடியலன்னு சொன்னார் இல்லையா? இப்போ வராக பெருமான் பூமியும் கொண்டு வந்து வச்சாச்சு. இனி ஸ்வயம்புக மனுவும், சதரூபையும் எப்படி தங்களுடைய படைப்ப வந்து விரிவுபடுத்தினாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கூறி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நன்றி.